ரோட்டரி மதுரை மிட்டவுன் சங்கத்தின் வானில் சிறகடிப்போம் திட்டத்தின் கீழ் மதுரை மாநகராட்சி பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 12 பேர் முதல் முறையாக டெல்லி மற்றும் ஆக்ராவிற்கு இலவச விமான சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். 4 நாட்கள் பயணமாக தாஜ்மஹால், இந்தியா கேட் உள்ளிட்ட இடங்களை கண்ட மாணவர்கள் புத்தகத்தில் படித்ததை நேரில் பார்த்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மதுரையில் இருக்க ஒரு மாணவியர் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சந்திக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவுபூர்வமான விஷயத்தை ரோட்டரி கிளப் மிட்டவுன் சார்பாக ரொம்ப அற்புதமாக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 4வது ஆண்டுகளாக இந்த விஷயத்தை சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய மாணவியர்கள்ட்டே உள்ளே வந்தவொடனே கேட்டேன், உங்களுக்கு இந்த 4 நாட்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஒரு ஆண் குழந்தையாக இருக்கட்டும், அவங்க பார்த்தீங்கன்னா படிப்பை தவிர்த்து அடுத்த விஷயங்களே அவங்க முன்னோடிகளாக தீரணும். அதாவது என்னென்னா, ஒரு தயக்கம் இல்லாமல் இருக்கணும், ஒரு பயம் இல்லாமல் இருக்கணும், அவங்க நிறைய பேர் கூட பழகணும். ஸோ அதுதான் ஒரு கல்வியோட ஒரு சேர்ந்த ஒரு அறிவு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. ஸோ அவங்கள இன்னைக்கு ரிசீவ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நான் ரியலி ப்ரௌட் அண்ட் ஹானர். ஏன்னா அவங்க அன்னைக்கு 5th எங்களுக்கு அசம்பிளி இருந்ததுனால அவங்கள வழி அனுப்ப வர முடியலை. ஸோ இன்றைக்கி அவங்க ரிட்டர்ன் வரப்போ நான் கண்டிப்பாக அவங்கள ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஏர்போர்ட்டுக்கு அவங்கள எல்லாரையும் ரிசீவ் பண்ணியிருக்கேன், அவங்கள வரவேற்றிருக்கேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி ஃப்ளைட்லலாம் போயிட்டு வருவோன்ட்டு. இந்த 4 டேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் 3 தடவை ஃப்ளைட்டில் போயிட்டு வந்திருக்கோம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அந்த ட்ரிப்பை ஃபுல்லாக நாங்கள் எங்கெங்கே போகணுமோ அதெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம், நிறைய கற்றுக்கிட்டோம். நிறைய விஷயம் டிஃப்ரெண்ட்டாக அதை நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அது எல்லாமே எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு, அதெல்லாம் கற்றுக்கிட்டோம் நிறையா. ஃபர்ஸ்ட் டே நாங்கள் மத்தியானம் ரீச் ஆகிட்டு லன்ச் முடிச்சுட்டு டெல்லி இந்தியா கேட்க்கு போனோம். இந்தியா கேட் போயிட்டு அதுக்கப்புறம் நேஷ்னல் மியூசியம் போனோம். அடுத்த நாள் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலை பார்க்க போனோம். தாஜ்மஹால், ஆக்ரா ஃபோர்ட் போனோம். அதுக்கப்புறம் நேஷ்னல் சயின்ஸ் சென்டர் போனோம். லோட்டஸ் டெம்பிள், குதுப் மினார் போனோம். காந்தியோடைய சமாதி ராஜ்காட்க்கு அங்கே போனோம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். 4வது முறையாக நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ஃப்ளைட்டில் கூட்டு போகிறது ஒவ்வொரு மாணவர்களுக்கு ஒரு பெரிய கனவாக இருக்கும். இப்போ ஒரு ஃப்ளைட்டில் எல்லாருமே மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருப்போம், இன்க்ளூடிங் மைசெல்ஃப் முதற்கொண்டு. நானும் மாநகராட்சி பள்ளியில் படிச்சிருந்ததுலேருந்து எனக்கு அதுலேருந்து ஒரு ஆசை வந்துச்சு, நம்ம ரோட்டரியில் ஜாயின் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட் கொண்டு போவோம் அப்படின்ட்டு. இது முதல் முறையாக நம்ம சட்டசபை கூட்டு போனோம். அடுத்து நம்ம பிரசிடென்ட் ஜனாதிபதி மாளிகைக்கு 2வது வாட்டி கூட்டு போனோம். போன இயர் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுக்கு விசிட் கூட்டு போனோம். இந்த வாட்டி நம்ம டெல்லிக்கு கூட்டு போனோம். போன வாட்டி இஸ்ரோ கூட்டு போகும்போதும் சரி, இந்த வாட்டியும் சரி, மாணவர்கள் எல்லாருமே நல்ல ஒரு ஹாப்பினஸ் இதோடு இருக்காங்க. ஸோ ஃப்ளைட்டில் போகிறதுன்றதுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்ம கூட்டு போகிறதுன்றது